லவ் டுடே படத்துக்கு பின்னர் ஹீரோவாக பிஸியான பிரதீப் அவர்கள் டைரக்ஷனை கொஞ்சம் ஓரம் கட்டி வைத்துவிட்டு நடிப்புல கவனத்தை செலுத்த ஸ்டார்ட் பண்ணியிருக்காரு. லவ் டுடே வெற்றிக்கு பின்னர் பிரதீப் ரங்கநாதன் ஹீரோவாக நடித்த படம் தான் டிராகன். இந்த படத்தை அஸ்வத் மாரிமுத்து அவர்கள் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. இந்த படத்துல பிரதீப் ரங்கநாதனுக்கு ஜோடியாக கயடு லோகர், அனுப்புமா பரமேஸ்வரன் ஆகியோர் நடிச்சிருக்காங்க. மேலும் மிஷ்கின், கே எஸ் ரவிக்குமார், கௌதம் மேனன் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரம் எடுத்தும் இந்த படத்துல அவருடன் இணைந்து நடிச்சிருக்காங்க. இந்த படத்தை மிக பிரம்மாண்டமாக ஏஜிஎஸ் நிறுவனம் தயாரிச்சிருக்காங்க. டிராகன் திரைப்படத்திற்கு லியோன் ஜேம்ஸ் இசையமைச்சிருக்காரு. ட்ரெய்லர் மூலமே எதிர்பார்ப்பை எதிர வைத்த இந்த படம் பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21ஆம் தேதி உலகமெங்குமே மிக பிரம்மாண்டமாக ரிலீஸ் ஆச்சு. தனுஷருடைய நிலவுக்கு என்மேல நடி கோபம் அப்படின்ற படத்திற்கு போட்டியாக ரிலீஸ் ஆன டிராகன் படத்திற்கு ரசிகர்கள் மத்தியில அமோக வரவேற்பு கிடைச்சிருக்கு. லவ் டுடே படத்தை போல டிராகன் படத்தை நெட்டிசன்கள் தலையில தூக்கி வச்சு கொண்டாடிட்டும் இருக்காங்க. திரும்பிய பக்கம் எல்லாமே இந்த படத்திற்கு பாசிட்டிவான விமர்சனங்கள் குவிஞ்சிட்டு இருக்கு. இந்த நிலையில டிராகன் திரைப்படத்துடைய முதல் நாள் வசூல் நிலவரம் வெளியாகி இருக்கு. சோ அதன்படி பாத்தீங்கன்னா இந்த படம் முதல் நாள்ல இந்திய அளவுல மட்டும் 6 கோடிகளுக்கு மேல வசூலிச்சிருக்கா. உலக அளவுல இந்த படம் கிட்டத்தட்ட 8 கோடி வரை வசூல் செய்துள்ளதாக சொல்லப்படுது. இதன் மூலம் லவ் டுடே படத்துடைய முதல் நாள் சாதனையை முறியடிச்சிருக்காரு நம்ம பிரதீப் அவர்கள். லவ் டுடே படம் பாத்தீங்கன்னா 7 கோடி வசூல் செஞ்சது. சோ அதனை விட 1 கோடி அதிகமாகவே இந்த திரைப்படம் வசூல் செய்துள்ளதால இதனை ஒரு மிகப்பெரிய கொண்டாட்டமாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இது போன்ற சினிமா செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தமிழ் நியூஸ் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.